Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாக நடைபெறுகிறதான இருட்டோடைய ஜெபத்திற்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு வருகிறார். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் வசன விளக்கத்திற்காய் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாக்கிய உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த மாதம் நமக்கு 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நமக்கு வாக்குத்தத்த வார்த்தையாக இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே கொடுக்கப்பட்டு இது ஜெயத்தின் மாதம் என்று சொல்லி ஒதுகர் மூலமாய் அது அறிவிக்கப்பட்டது. அந்த ஜெயத்தை கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தான் அந்த 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முழுமையாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிலே ஒரு வார்த்தை அவர் மகத்துவம் உள்ளவர் என்பது. அந்த மகத்துவம் என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை தான் நாம் இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அந்த மகத்துவம் உள்ள அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அவருக்கு ஒப்பானவர் இல்லை என்று சொல்லி, அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்பதுதான் இந்த மகத்துவமானவர் என்ற வார்த்தைக்கு இந்த பகுதியிலே நாம் காண்கிறதான அர்த்தமாக இருக்கிறது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, ஆகையால்தான் அவர் மகத்துவம் உள்ளவர் என்கிறதான நாமமுடையவராய் இருக்கிறார். அந்த மகத்துவம் உள்ள தேவன் அந்த மகத்துவத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்? அந்த மகத்துவம் உள்ளவரை போல ஒருவரும் இந்த பூமியிலே இல்லை என்று சொன்னார். அந்த மகத்துவம் உள்ளவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று அதே வசனம் 3 காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். இரண்டாவதாக, அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர். மூன்றாவதாக, அற்புதங்களை செய்கிறவர். இந்த 3 காரியங்களை மட்டுமல்ல, இன்னும் அநேக காரியங்களை செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். அவர் மகத்துவம் உள்ளவர். ஆனால் இந்த வசனம் இந்த 3 காரியங்களை தேவனுக்கு ஒப்பிட்டு சொல்லி, இந்த 3 காரியங்களிலே அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, ஆகையால் தான் அவர் மகத்துவம் உள்ள தேவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு. பலரும் பலவிதமாய் தேவனை தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டது நிமித்தமாய், அவர்கள் அனுபவித்தது நிமித்தமாய் தேவனுக்கு நாமங்களை சுற்றியதை நம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அவரவர்கள் சூழ்நிலைகளிலே தேவன் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு உண்டான நாமங்கள் பல 1000 நாமங்கள். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று பாடல்களை பாடுகிறோம். ஆனால் பல 1000 நாமங்கள் உண்டு ஆண்டவருக்கு. அதிலே ஒரு நாமம் தான் அவர் மகத்துவம் உள்ள ஒரு தேவன். அந்த மகத்துவம் உள்ள தேவன் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். அந்த மகத்துவம் உள்ள தேவன் எப்படிப்பட்டவர்? முதலாவது, அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அவரை போல ஒரு பரிசுத்த தேவன் ஒருவரும் இல்லை. சிருஷ்டிப்பை முடித்தான், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார், அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் சிருஷ்டித்த யாவையும் பரிசுத்தமாக்கும்படியாக
அந்த 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியில் இருந்து அந்த வரையிலும் பரிசுத்தமுள்ள தேவன், அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆகையால் தான் அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த ஆவியினாலே தான் பிறந்தார். இந்த பூமியிலே பிறக்கிற எல்லா மனுஷரை போல் அல்லாமல் அவர் பிறந்ததின் நோக்கம் என ஒரு பரிசுத்த பலியாய், பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாய் பலி செலுத்தப்பட வேண்டும். அப்படியானால் அது பரிசுத்த பலியாய் இருக்க வேண்டுமானால் பரிசுத்தமாய் பிறக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் பிறந்த அந்த பிறப்பு இதுவரையிலும் இனியும் ஒருவரும் பெற்றுக்கொள்ளாத ஒரு பரிசுத்த பிறப்பை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேற்கொண்டதினாலே அவர் பரிசுத்த பலியாய் பரிசுத்தமாக்கும்படியாக தேவ ஜனங்களுக்காய் அவர் சிந்தின இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இந்த பூமிக்கு வந்தார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். சங்கீதம் 11:9 நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாமமே பரிசுத்தம் என்பது. அவருடைய நாமமே பரிசுத்தம். அவருடைய நாமம் பரிசுத்தமாய் இருக்கிறபடினாலே தான் அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் என்று அழைக்கப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், இப்படி இருக்கு, என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யார் நிகராய் இருப்பீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். அவர் நாமம் பரிசுத்தம். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அவர் ஒருவருக்கும் அந்த பரிசுத்தத்தில் நிகரானவர் அல்ல. அவருக்கு ஒப்பானவர்கள் அந்த பரிசுத்தத்தில் இல்லை என்பதினாலே தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுப்பேன் என்று லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். 8ஆம் வசனம் சொல்கிறது, என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்படியானால் அந்த பரிசுத்தருக்கு ஒப்பானவர் இது பூமியிலே ஒருவரும் இல்லை. ஆகையால் தான் தைரியமாய் அவர் சொல்ல முடிகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள், அதற்கென்றுதான் நான் உங்களை இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலிருந்தும் உங்களை பிரித்தெடுத்தேன் என்று சொல்கிறார். இந்த மகத்துவம் உள்ள தேவன் முதலாவது பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவராயிருக்கிறான். அந்த பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன் நம்மையும் பரிசுத்தராக்குகிறார். பரிசுத்தராக்குவதற்கு நம்மை பிரித்தெடுக்கிறார். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம்தான் உங்களையும் என்னையும் இந்த மகத்துவம் உள்ள தேவனை, இந்த மகத்துவத்தில் ஒருவருக்கும் ஒப்பில்லாத தேவனை நம்முடைய தேவனாய் கொள்வதும் மாத்திரமல்ல, அவருக்கு உடையவர்களாய் நம்மை மாற்றுகிறது இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜீவியம். இந்த பூமியிலே எவ்வளோ கோடி தெய்வங்கள் உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். கோடி தெய்வங்கள் இருந்தாலும் ஒருவரும்
என்னை போல நீங்கள் ஆகுங்கள் என்று சொன்னதில்லை. எந்த வேதமும் சொல்லுகிறதில்லை, எந்த தெய்வமும் சொன்னதில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் தைரியமாய் முழக்கமிடுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள் என்று. அதற்காக நான் உங்களை இந்த பூமியில் உள்ள மற்ற எல்லா ஜனங்களிலிருந்தும் பிரித்தெடுத்தேன். எத்தனை பெரிய வாக்கியம்! அதற்குதான் சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தரை தெய்வமாக கொண்டு ஜனம் வாக்கியம். அவர் தமக்கென்று சொந்தமாய் தெரிந்து கொண்ட ஜனம்தான் பாக்கியம். கர்த்தரை தெய்வமாய் நாம் கொள்ளுகிறது மட்டுமல்ல, நம்மை அவர் தமக்கு சொந்த ஜனமாய் பிரித்து எடுத்து கொண்டாரே. அப்படியானால் இந்த பூமியிலே நாம் ஒரு பரிசுத்த ஜாதி என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நம்மை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற நாம் ஒரு பரிசுத்த ஜாதி. நாட்களிலே தேவ பிள்ளைகளும் ஜாதிகளை பார்க்கிறார்கள், ஆனால் நாம் எல்லாரும் பரிசுத்த ஜாதி. இந்த பரிசுத்த ஜாதியுடையவர்களாய் நாம் இருக்கிறபடினாலே இந்த பரிசுத்த தேவனை, அவருடைய மகத்துவத்தை நம்முடைய ஜீவியத்திலே காண முடியும். அந்த பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன் நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்தி தமக்கேற்ற பரிசுத்தராய் நாமும் வாழும்போது கர்த்தர் மகத்துவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற ஒரு மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக அந்த யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, துதிகளில் பயப்படத்தக்கவர். இரண்டாவது, அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று சொன்னான். துதிகளில் அவர் ஒருவரே பயப்படத்தக்கவராய் இருக்கிறார். அவருக்கே துதி உண்டாக வேண்டும் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இந்த பூமியிலே அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இந்த பூமியிலே இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். துதிகளிலே அவர் பயப்படத்தக்கவர். அவருடைய மகத்துவம் எதிலே இரண்டாவது விளங்குகிறது என்று சொன்னான், துதிகளிலே பயப்படத்தக்கவர். துதிகளில் பயப்படத்தக்கவர் அவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அவர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும், அவர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் துதிக்கு பாத்திரராயிருக்கிறார், துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவரே என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி தேவ தரிசனம் காணும் போது, உசியா மரணம் அடைந்து அந்த நாட்களிலே அவர் தேவ தரிசனம் காணும்போது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படத்தக்கவராய் துதிக்கப்படத்தக்கவராய் இந்த சேனைகளின் கர்த்தராய் அவர் பரிசுத்தர் என்பதை அந்த இடத்திலே விளங்கச் செய்கிறது அந்த துதியின் சத்தம். பரலோகத்தில் மட்டுமல்ல, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று இந்த பூமியிலும் நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்து அவரை துதிக்கும்படியாக நம்மை வைத்திருக்கிறதின் நோக்கம் என்ன? அவர் துதிகளில் மகத்துவம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு நாம் துதிக்கிற ஜனங்களாய் இருக்கும்போது நாம் துதிகளிலே ஜெயம் பெறுகிறவர்களாய் இருக்க முடியும். நாம் அநேக ராஜாக்களின் சரித்திரங்களை வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியா ராஜா, யோசபாத் ராஜா, இவர்கள் எல்லாம் தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து முதலிடம் கொடுத்து தேவனை துதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். பழைய ஏற்பாடு நாம் பார்க்கிறோம், இன்னும் தேவ ஜனங்கள் எரிகோ கோட்டையை
அவர்கள் உடைத்து போடுவதற்கு பெரிய ஆயுதங்களை வைத்திருக்கவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து அவரை ஆராதித்து துதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் விசுவாசித்த வண்ணமாகவே அந்த எரிகோ கோட்டையானது, மதிலானது விழுந்தது என்று சொல்லிப்பார்கள். பழைய ஏற்பாட்டில் மட்டுமா, புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு அநேக துதித்தவர்களின் விடுதலைகளை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே சபையார் கூடி பேதுருவுக்காய் ஜெபித்தார்கள். பேதுரு விடுதலையாக்கப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். சிறைச்சாலையிலே கட்டப்பட்டவர்களா இருக்கும் போதும் துதிக்கிறார்கள். ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொள்கிறார்கள். பெரிதான ரட்சிப்பும் அங்கே வருகிறது. அவர் துதிகளில் மகத்துவம் உள்ளவர். அவருக்கு ஒப்பானவர் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 42:8, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லி வைத்திருக்கிறார். அப்படியானால் ஒருவேளை சிலைகளை வணங்குறது மாத்திரம் விக்கிரக ஆராதனை இல்லை. கீழ்ப்படியாமை ஒரு விக்கிரக ஆராதனை, பொருள் ஆசை ஒரு விக்கிரக ஆராதனை. தேவனுக்கும் நமக்கும் இடையே யாரோ, எந்த நபரோ, எந்த காரியமோ, எந்த ஒரு பொருளோ இருந்தால் அது விக்கிரக ஆராதனை. தேவனுக்கும் நமக்கும் நடுவில் எந்த ஒரு நபரையும் நாம் வைத்திருந்தாலும் அதுவும் விக்கிரக ஆராதனை. ஒருவரை இந்த பூமியிலே நேசிக்கிறோம் என்றாலும் கர்த்தரை அல்லாமல் வேறு யாரையும் நாம் நேசிக்க கூடாது. அது விக்கிரக ஆராதனை. ஆகியதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் துதியை நான் விக்கிரகங்களுக்கு கொடேன். எனக்கும் தேவ ஜனங்களுக்கும் இடையே உள்ள இந்த பிணைப்பு, இந்த விக்கிரகங்கள் நடுவிலே வரும்போது என் துதி வேறே இடத்திற்கு போய்விடுகிறது. ஆகையால் ஆண்டவர் அதிலே மகிமைப்படுகிறதிலே நான் துதிக்கும் போது என்னுடைய விக்கிரகத்துக்கு, தேவனுக்கும் எனக்கும் நடுவே இருக்கிற அந்த விக்கிரகத்துக்கு என் துதி போய்விடுகிறதினாலே தேவன் அதிலே மகிமைப்படுகிறதிலே தேவன் தம்முடைய மகத்துவத்தை என்னிலே வெளிப்படுத்துவதற்கு காரணமாய் இருக்க நானே தடையாக மாறிவிடுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் கர்த்தர், அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. நான் கர்த்தர், இதுதான் என் நாமம், நான் துதிகளில் பயப்படத்தக்கவர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என் துதியை நான் வேறு எந்த ஒரு விக்கிரகத்துக்கும் கொடேன் என்று. அப்படியானால் அவருக்குரிய துதியை அவருக்கு மாத்திரமே நாம் செலுத்தும் போது துதியின் மூலமாக நாம் மகத்துவமானவரை நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். கடைசியாக மூன்றாவதாக அந்த யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கர்த்தர் மகத்துவம் உள்ளவர் என்பதை எதனாலே வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அற்புதங்களையும் செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களையும் செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்கிற ஒரு நல்ல தேவன் தான் நம்முடைய தேவன். ஆண்டவர் முன் காலங்களிலிருந்து இதுவரையிலும் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று தேவ ஜனங்கள் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தமான அந்த தேசத்தை போய் அடையும் போது
அவர்கள் சொல்லுகிற காரியம் எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும். ஆண்டவர் அற்புதங்களினாலே தம்மை மகத்துவமுள்ள தேவன் என்று வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னார். மகத்துவம் உள்ளவர், அவருக்கு ஒப்பானவர் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அந்த மகத்துவம் உள்ளவரை அற்புதங்களினாலே அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த அற்புதங்கள் அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் ஆண்டவர் அதை அற்புதங்களை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய ஓங்கிய புயம், அவருடைய பலத்த கை மகா பயங்கரங்களை அந்த எகிப்து தேசத்திலே செய்துதான் தேவ ஜனங்களை அங்கிருந்து புறப்பட செய்தார். அது அவர்களுக்கு ஒரு அடையாளமாய் மாறினது. அப்படியானால் அற்புதங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி பார்க்கும்போது, அற்புதங்களை செய்கிற அந்த மகத்துவம் உள்ள தேவனை நாம் எப்படி கண்டு கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அந்த அற்புதங்களை செய்கிற தேவன் நமக்கு அடையாளங்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். நம்மை ஒரு அடையாளமாக இந்த பூமியிலே வைக்கிறதை பார்க்கிறோம். அந்த மகத்துவம் உள்ளவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார் என்று சொன்னார். நம்மையே ஒரு அடையாளமாக தான் இந்த பூமியிலே வைக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 135 சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 135 9 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 135 9 வசனம், எகிப்து தேசமே உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த மகத்துவம் உள்ள தேவன் தம்மை மகத்துவம் உள்ளவர் என்று எப்படி வெளிப்படுத்துகிறார்? நம்முடைய ஓங்கிய புயத்தினால், அவருடைய பலத்த கையினால் அடையாளங்களை செய்து அற்புதங்களை செய்து, அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் போது அவர் நம்மை அடையாளங்களாய் வைக்கிறார், அவைகளை அனுப்புகிறார். அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த மகத்துவம் உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார். ஆனால் அதை காட்டிலும் நம்மை இந்த பூமியிலே அடையாளங்களாய் வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஏசாயா 8 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறோம் என்று, அடையாளங்களும் அற்புதங்களுமாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக, இது நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம் என்று ஆண்டவர் சொல்லுகிற அவருடைய நாமம், அது மகத்துவமுள்ள நாமம். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இந்த பூமியிலே இல்லை, ஒருவரும் இல்லை. அந்த மகத்துவம் உள்ள ஒப்பில்லாத அந்த தேவன் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இரண்டாவது, துதிகளுக்கு பாத்திரராய், துதிகளிலே பயப்படத்தக்கவராய் இருக்கிறபடினாலே நம்மை துதிக்கிறவர்களாக மாற்றுகிறார். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறது நிமித்தம் நம்மை அடையாளங்களாக இந்த பூமியிலே வைக்கிறார். நாம் இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு ஜீவியம் தான். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே நாம் ஒரு அடையாளத்தை வைத்து விட்டுதான் நாம் போக வேண்டும். நாம் மரிக்கும் நாளிலே எத்தனை பேர் வந்து நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிறார்களோ இல்லையோ, அதை குறித்து நமக்கு கவலை இல்லை.
ஏனென்றால் நாம் அதை கேட்க போகிறதில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து சாத்தானிடத்துல சொல்ல, எல்லா மனுஷருக்கு முன்னாக சொல்ல வேண்டும், தேவ தூதர்களுக்கு முன்னாக சொல்ல வேண்டும், பிதாவுக்கு முன்பதாக என்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அந்த சாட்சி தான் இந்நாட்களிலே நமக்கு மிக அவசியமாயிருக்கு. அங்கே போய் சாட்சியை பெற்றுக் கொள்வதற்கு இந்த பூமியிலே நாம் அடையாளங்களை வைத்து விட்டுதான் போக வேண்டும். We have to leave behind a legacy என்று சொல்வார்கள். ஒரு சரித்திரம் படைத்து விட்டு நாம் இந்த பூமியை விட்டு கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் செய்துவிட்டு போனார். அவர் ஏன் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தார்? அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. பரிசுத்தத்தில் ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. துதிக்கு பாத்திரரான பயப்படத்தக்கவர் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராய் இந்த பூமியிலே அவர் இருந்தார். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஏன் இந்த பூமிக்கு அவர் வந்தார் என்று சொன்னார்? நமக்கென்று ஒரு மாதிரியை வைத்து விட்டு போகும்படியாக. அப்போஸ்தலனாகிய பேதுரு அதைதான் சொல்லுகிறார். நாம் பாடுபடவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டபடினாலே நமக்கு ஒரு முன் மாதிரியை அவர் வைத்து விட்டு போகிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படியாக. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமாய் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாருங்கள் என்று. நம்ம எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? நாம் அடையாளங்கள் இந்த பூமியிலே. ஆண்டவரே, என்னை ஒரு அடையாளமாய் நீர் வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? இந்த வேளையிலே கர்த்தர் கொடுத்த இந்த யாத்திராகமம் 15:11 இந்த 3 காரியங்களிலே மட்டுமல்ல, நேர காரியங்களிலே அவர் மகத்துவமானவர். ஆனால் இந்த வசனத்திலே அவர் பரிசுத்தத்தில் மகத்துவமானவர், அவர் துதிகளில் மகத்துவமானவர், அவர் அற்புதங்களில் மகத்துவமானவர். நம்மையும் பரிசுத்தமாக்க, நாமும் நம்முடைய விக்கிரகங்களை அகற்றி போட்டு அவரை துதிக்க, நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இந்த பூமியிலே அடையாளங்களாய் இருக்க கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே இந்த கிருபை எங்களுக்கு தாரும், இந்த மகத்துவம் உள்ளவரை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மகத்துவம் உள்ள தேவனாகிய உம்மை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தராய், துதிக்க பாத்திரராய், அற்புத அடையாளங்களை செய்கிறவராய், எங்களையே அடையாளங்களாய் மாற்றுகிறவராய் நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யும் என்று நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா பிதாவே, தர்மியான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த யாத்திராகமம் 15:11 படியாக மகத்துவம் உள்ள தேவனே, நாங்கள் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிற ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று நாங்கள் இந்த நாளிலே தியானித்தது போல எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளங்களை நாங்கள் எதிர்பார்த்து இருந்தாலும் எங்களையே நீர் அடையாளங்களா நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.